வணக்கம் நண்பர்களே. நாம் எனக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கயல் சீரியலில் தீபிகா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தவங்க தான் சுபாஷினி. அவங்க திடீர்னு தன்னுடைய ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டில் சூசைட் பண்ணி இறந்துருக்கிறாங்க. இந்த விஷயம் ரசிகர்கள் மட்டும் இல்லை, அவங்களுடைய மொத்த ஃபேமிலியே அதிர்ச்சிக்குள்ள ஆக்கியிருக்கு. ஏன்னா இந்த விஷயம் தன்னுடைய கணவர் வீடியோ காலில் இருக்கும் போதே லைவாக இந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை தடுக்க முடியாத மனைவி பண்ணுற இந்த விஷயத்தையும் தடுக்க முடியாத இயலாமையில் அவருடைய கணவன் பிபின் இருந்திருக்கிறாரு. இதுவே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்குற சம்பவமா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மனைவியான சுபாஷினி நிறைய பொருட்களை தன்னுடைய அம்மாவுக்காக சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு வெக்கேஷன் ஹாலிடேஸ்க்கு அவங்க போகும்போதும் அங்க இருக்கிற நிறைய பொருட்களை அம்மாவுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது அவங்களுடைய வழக்கமா. ஆனா திடீர்னு சென்னையில ஷூட்டிங், ஆட் ப்ரமோஷன், சீரியல் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு பிஸியா இருந்ததுனால அவங்களுடைய கணவர் வீட்டுக்கான பெங்களூருக்கும் போக முடியல, இலங்கைக்கும் போக முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வீட்டில் இருந்த நிறைய பொருட்களை பார்த்து அவங்களுடைய பேரண்ட்ஸே அழுதுருக்குறாங்க. அந்த விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமே சுபாஷினி ரொம்பவும் டெடிக்கேட்டடான ஆக்டர். அது மட்டும் இல்லாமல் நல்ல வைஃப். அது மட்டும் இல்லாமல் ஒரு அம்மாவுக்கு நல்ல பொண்ணு அப்படிங்கிற ரோலை இத்தனை நாளாக ப்ளே பண்ணிட்டு இருந்த சுபாஷினி இன்னைக்கு எங்கள் கூட இல்லாமல் போனதை நினைக்கிறது போது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீட்டில் கிடைச்ச அந்த சின்ன சின்ன பொருட்களை பார்த்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் கதறி அழுதுருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய அந்த கடைசி நிமிடங்களில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அவருடைய ஹஸ்பண்டான பிபின் விரிவாக சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுபாஷினியோட வீடு அப்படிங்கிறது ஐயப்பன் தாங்கல்ல இருக்கிற ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் தான். அதில் தான் அவங்க இந்த இலங்கையிலேருந்து சென்னை வந்தபோது அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவர் வீடு பெங்களூரில் இருக்குது. ஆனால் அவங்க ப்ரமோஷன், ஆட் ஷூட், சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருந்ததுனால சென்னையிலேயே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் தான் ஆனாலும் அவங்களுடைய வேலையில் அவங்க ரொம்பவும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதனாலேயே தன்னுடைய கணவர் வீட்டுக்கும் சரி, இல்லை அம்மா வீட்டுக்கும் சரி அவங்க அதிகமாக போகிறது கிடையாது. இதில் ஒரு முக்கியமான விஷயமே, மேரேஜ் ஆகி 1 இயர் தான் ஆனாலும் அவங்க ஹாலிடே, வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. அதாவது தன்னுடைய கணவர் கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அப்போ அவங்க போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி அப்படின்னா 1000 பிரச்சனைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈகோ, ஆட்டிடியூடு, ஹெட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களும் அவங்க 2 பேருக்கும் நடுவில் பாலமாக இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தன்னுடைய கணவர் தன்னை எவ்வளோ காதலிக்கிறாரு, தனக்காக என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்த ஈகோ இல்லாமல் பார்க்கும்போது அந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பதிவை கொடுத்துருந்தாங்க. அவங்களே கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன், அரேஞ்ச் மேரேஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு நபரை திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட தான் தன்னுடைய முழு வாழ்க்கையும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு யாராவது சொன்னால் நான் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். என்னை மட்டும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவர் கூட தான் அந்த காதல் வாழ்க்கையை நான் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுதான் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த விஷயம். ஆனால் அப்படியே மாற்றி அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பிபின் அப்படிங்கிறவரை அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் அப்போ போட்ட ரீல்ஸில் 2 பேரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எனக்கு இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டி கிடைச்சது நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு பிபின் சொல்லியிருக்காரு. அதுக்கு சுபாஷினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கூட அரேஞ்ச் மேரேஜ்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஃபன்னாக ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த விஷயம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா கணவன் மனைவி அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அந்த வகையில் அவங்க சுபாஷினி தன்னுடைய கணவர் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனாலேயே அவங்க 2 பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி போயிட்டு இருந்திருக்குது. இது ஆரம்பத்திலிருந்தே அவங்களுடைய 2 ஃபேமிலியுமே கவனிக்காமல் விட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலேருந்து சின்ன திரையில் ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி எய்மோடு வந்தவங்க தான் சுபாஷினி. அதன் மூலமாக வெள்ளித்திரையில் ஒரு பெரிய ரவுண்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்க தான் சுபாஷினி. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கயல் சீரியலோட டைரக்டரே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுபாஷினி மாதிரி ஒரு ப்ராமிசிங்கான ஆக்டரை யாராலையுமே பார்க்க முடியாது. அவங்க ரொம்ப டெடிக்கேட்
டெடிகேட்டடான ஆக்டர். கிட்டத்தட்ட இந்த கயல் சீரியலுக்கு அப்புறமேல அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்ப வர இருந்தது. அதில கமிட் ஆகவும் அவங்க இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு முடிவ அவங்க தேடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இப்ப இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட்லயே இந்த டைம்க்கு வரணும்னா அதுக்கு முன்னாடியே 1/2 அன் ஹவர், 1 ஹவருக்கு முன்னாடியே வர பழக்கம் அப்படிங்கிறது சுபாஷினி கிட்ட மட்டும் தான் இருக்குது. அவங்களால மட்டும் தான் அந்த கேரக்டர அவ்ளோ சூப்பர்பா என்ஹான்ஸ் பண்ணி நடிச்சிருந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சுபாஷினி பத்தி பேசியிருக்காங்க. அந்த வகையில அவர் கூட நடிச்ச நெறைய பேர் வந்து சுபாஷினி இப்படி பண்ணுனத எங்களால நம்பவே முடியல. சோஷியல் மீடியால ரொம்பவும் ஆக்டிவா இருக்கிற, அது மட்டும் இல்லாம ரொம்பவும் துருதுருன்னு ஜோவியலா இருக்கிற ஒரு பெர்சன் வந்து இந்த மாரி ஒரு முடிவ தேடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலை செஞ்ச நபர்களும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சூசைட் பண்ணதுக்கு அப்புறமேல அவங்க ரூம்ல இருந்த அந்த சின்ன சின்ன பொருட்கள பார்த்து அவங்களுடைய அம்மா வந்து கதறி அழுதுருக்கிறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமேலு அவங்க போன ஹாலிடே வெக்கேஷன் அப்படிங்கிற நெறைய இடத்துல இருந்து அம்மாவுக்காக குட்டி குட்டி பொருள சேகரிச்சு வீட்ல வச்சிருக்காங்களாம். ஆனா அத குடுக்கறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லாம வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடியிருக்காங்க. அவங்க ப்ரமோஷன் ஆட் ஷூட் அப்புறம் பிஸியா இருந்ததுனால இலங்கைக்கு கூட அதிகமா அவங்களால போக முடியல. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ்னாலயும் சுபாஷினிய வந்து மீட் பண்ண முடியல. அப்படிங்கிற பட்சத்தில தன்னுடைய அம்மா, அப்பாவுக்காக அவங்க வாங்கி வச்ச அந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்து அவங்க ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுருக்கிறாங்க. அதில ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள இருக்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க 2 ஃபேமிலியுமே கொஞ்சம் கவனிக்காம இருந்தது தான் இந்த இவ்ளோ பெரிய அசம்பாவிதத்துக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்குது. அந்த வகையில இறக்கறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கணவர் பிபின் கூட அவங்க ஆடியோ கால்ல 1 ஹவர் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருமே வீடியோ கால்ல பேசியிருக்காங்க. தன்னுடைய மனைவி தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே சூசைட் பண்ண போறத பார்த்து அவரால தடுக்க முடியாம பிபின் வந்து ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது. மேபி தன்னுடைய மனைவி கோவத்துல தான் இந்த மாரி சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்திருக்கிறாரு. ஆனா அவங்க இந்த மாரி ஒரு முடிவை இப்படி தேடிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையாம். தன்னுடைய மனைவிய அவ்வளவு ஆழமா அவரு காதலிச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஆனா அவங்க வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால இவர் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால அவங்க 2 பேருக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காலப்போக்குல பெருசாகி இன்னைக்கு இவ்ளோ பெரிய சண்டையில போய் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நீ எப்போ பெங்களூர் வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்டா நான் வந்து இந்த ஷூட் முடிச்சுட்டு வரேன், ப்ரமோஷன் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்கியூஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இதனால அப்செட் ஆன பிபின் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எப்போ பெங்களூர் வருவாங்க அப்படிங்கிற கொஷினையே கேட்காம இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது நாளடைவில் பெரிய பிரச்சனையா அரைஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமேலு தான் இவங்க ஃபோனில் வாக்குவாதம் அரைஸ் ஆயிருக்கு. இந்த விஷயத்த தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமலும் நம்ம சுபாஷினி மறைச்சிருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய மொத்த டிப்ரெஷனுக்கும் காரணமாக இருந்திருக்கு. இந்த பக்கம் கரியர்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஃபேமிலி லைஃப்பையும் நல்லா கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ண முடியாம இருந்தது தான் அவங்களுடைய இந்த பரிதாபமான நிலைமைக்கு முக்கிய காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ரூம்ல இருந்த அந்த சின்ன சின்ன பொருட்கள பார்த்து அவங்களுடைய அம்மா ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அந்த விஷயம் தான் இன்னைக்கு இணையதளங்கள்ல மிகவும் வைரலா போயிட்டு இருந்திருக்கு.